ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஏற்காடு போகிற மாதிரி பிளானு. ஸோ அதனால் கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. இதோ என்னோடய தம்பி அஷ்வாக்கு நாங்கள் 4 பேர் சேர்ந்த ஒரு குழு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்காடு போகலாம் அப்படின்னு ஒருத்தன் ஒரு இடத்துல ஏறுறேன்னு சொல்லியிருக்கான். அப்படியே போகிற வழியில் ஒருத்தனையும் பிக் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். ஒருத்தனை இங்கே பிக்கப் பண்ணிட்டேன், அவன் வீட்டுக்கிட்டேயே. இன்னொருத்தன் வந்து வண்டலூர் பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனை அங்கே போய் பிக்கப் பண்ணோம். இன்னொருத்தனை எங்கடா அவன் எந்த ஏரியான்னு சொன்னான், அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு திண்டிவனம் தான்டா சொன்னான். ஆமாம், திண்டிவனம் ரோட்டில் வந்து நிற்பாரு ஹைவேல. ஒருத்தனை திண்டிவனத்தில் போய் பிக்கப் பண்ணோம். போகிற வரல ஒருத்தனை பிக்கப் பண்ணிட்டு ஏற்காடுக்கு போகிறோம். அதை தான் இப்போ பிளான். நான் மணி இப்போது 5:10 ஆகுது. அப்படி இல்லை, நம்ம பாத்ரூம்லாம் இன்னும் போகவே இல்லை. நம்ம அது போகிற வழியில் போய்க்கலாம். அது ஆஸ் யூஸ்வல் பெட்ரோல் பங்கே இருக்குது நம்மளுக்கு எப்பவுமே. அதுதான் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும் போதெல்லாம் எல்லாம் வந்துட்டு எங்கே பெட்ரோல் பங்கு ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடுறோமோ அதுதான்டா நம்ம ரெஸ்ட் ரூமாகவே இருக்குது. இல்லை அதுக்கு அடுத்த பெட்ரோல் பங்க்கில் நம்மளுக்கு பெட்ரோல் பங்கை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமே வரும். மெயின் ரோட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இதுக்கு குரோம்பேட் வரைக்கும் போகுமா ஷெல்லுலாம்? அதுக்கெலாம் நல்லா போட மாட்டேன். ஏன்? டேய், ஷெல்லு ப்ரோ, ஷெல்லல் போடுற அளவுக்குலாம் நம்ம பணக்காரங்களாம் இல்லைடா. நீ அப்படியே ஷெல்ல போட்டுதான் வண்டியை ஓட்டுறியாப்பா? எனக்கு அவ்வளோ தூரம் நான் எனக்கு போகிற வழி இருந்ததுன்னா நான் போடுவேன். தேவையே இல்லை. இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கிற பாரத்து தான். நோ வே. அவன் இங்கே என்ன 106 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ லிட்டருக்கு. அவன் ஷெல்ல போனோன்னா 113 ரூபா. அவ்வளோலாம் அதிகமாக இருக்காது ப்ரோ. ஜஸ்ட் 2 rupees 3 rupees தான் ப்ரோ அதிகமாக இருக்கும். நீ செல்ல போட்டதே இல்லைன்னு தெரியுதுடா, நீ பேசுறதுல எனக்கு தெரியுது. இல்லை ப்ரோ, நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நீ செல்ல போட்டதே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுடா. ஓயே கிளம்புமா? இதோ இந்த பையன் தாங்க இன்னொருத்தன் 3ஆவது ஆளு. ஓயம் எஸ் கவலைப்படாத. அப்படியே எதுவும் எந்த ஃபுட்டேஜும் அப்படியே ராவெல்லாம் போட மாட்டேன். எல்லாமே எடிட் பண்ணி தான் போடுவேன். அதனால பிரச்சனை இல்லை. கல்யாணம் செடிஞ்சு பண்ணியிருக்காங்க. திமிங்களா அங்கே ஒன்று உட்கார்ந்துருக்கு, அதுதானா? அவரு தான் ப்ரோ. அது நம்மளை பின்னாடி உட்கார சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்றான்டா. அவன் என்னடா பண்றது இப்போ? நானு உனக்கு ஃபோன் பண்றான், வெள்ளார சொல்றான். அவனை உட்கார்ந்துக்கிறான் பாரு. டேய், அவனை இங்க திரும்பி பார்க்க சொல்றான். திரும்பி பாப்பியாண்டா. ஏன்டா உன்னை எங்க வெயிட் பண்ண சொன்னா? எங்கடா வந்து நின்னுட்டு இருக்க நீ? சொன்ன இடத்துல தான். சொன்ன இடத்துக்கு தானே உனக்கு வேற லெவல். போ. ஓகே சரி திமிங்கலம், இவனோட இது முடிஞ்சிச்சு. இப்போ நீ என்ன பண்ண? இந்தப்பா இவரு தான்ப்பா. இவனை வந்து திண்டிவனத்தில் வந்து இப்போ பிக்கப் பண்ணியிருக்கோம். ஒருத்தன் வண்டலூர், இவன் திண்டிவனம். போயிட்டு மெயின் ரோட்டில் வந்து நில்றானா, எங்கேயோ சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான், ஒழிஞ்சு நிற்கிறான் உள்ளே போயிட்டு. சரி வண்டி சரி போகலாம் இருக்கு. ஏதோ தலையில் பட்டு இல்லை, நம்ம போகிறது ஃபுல்லாக ஒன்றுலேயே தான் ஓட்டணும் போல தெரியுது. அதனால தான் சப்பிக்கு வேணான்னியா? கேட்டு காம்பவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதை குடிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நம்ம மட்டும்தான்டா இருக்கும். டேய், எல்லாம் அதில் தான் போவாங்கக்குள்ள இருக்கிற. அவசரப்பட்டு வந்துட்டீங்கண்ணா நீங்கள். வண்டிகளுக்கு குழுங்குதே. குழுங்கலடா, கீரை மாத்திரண்டா. இது சப்பிக்கு ஏன் இந்த ரூட் என்ன வேணான்னு சொன்னா அப்படின்னு. 4 கிலோமீட்டருக்கு ஆசைப்பட்டு நாசமாக போன நாயை சுத்தி சுத்திடுறா அஸ்பாக.
ஒரே ஆங்கிள் எடுக்காத அஷ்பாக்கு. அதான் மூஞ்சி முறை எடுத்துன்னு இருக்கான் பாரு. ரோடு மாதிரியே இல்லை இதெல்லாம். இவன் வேற வண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏறி நிறுத்து. சும்மா இருங்களாண்டா, ஏன்டா என்ன வேற இது பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ணலப்பா. ஏன் சொன்ன மாதிரி நம்ம அப்படி போயிருந்தா கூட பெட்ரோல் பயங்கரமா சாப்பிட்டுருக்காது போல ஏறதுலதான் பெட்ரோல் பயங்கரமா சாப்பிடுறதுடா டேய். அப்படி போயிருந்தா கூட சாப்பிட்டுருக்காது போலடா. ஆமாண்டா, அதனால தான் பெரிய வண்டியில அதுல போயிட்டு வருது. தெரியுதா, சல்லுன்னு வந்தானே ஒருத்தன் மைன்னு. அந்த அளவுக்கு இது இருக்காது போல. இந்த நாய் ரோடு நல்லா இருக்காதுன்னு சொல்லி மேல ஏறன்னு சொன்னியாடா நீ ஒரு வாட்டி. ஆமாண்டா, கரெக்டா. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் ஆனா யோசிச்சிருப்பேன்டா. இப்படி ஏறுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையாடா டேய். 2 கிலோமீட்டர் காமிச்சிருது வந்துருச்சா ஏற்காடு 2 கிலோமீட்டர்ல? இல்ல, இன்னும் நமக்கு 10 கிலோமீட்டர் இருக்கு. 10 கிலோமீட்டர் இருக்கா? இப்படியே ஓட போட 10 கிலோமீட்டரும்? ஆமா. பண்ணாடா நாதாரி வண்டியை போற மணி நேரத்துல அந்த எறும்பு சாவட்ட நாய். இல்லடா, கொஞ்சம் இப்போ நார்மலான மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல, அது வந்து இப்படி போய் அப்படி ஏறும். சவுண்ட் எல்லாம் வருது. யாராட்ட கூட வராது போல வீட்டுக்கு. இல்ல, ரூட்டு ரொம்ப சின்னதா இருக்கனால பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டை யாரும். அதுதான்டா மெயின் ரோடு. அதுதான் மெயின் ரோடாண்டா இது. சைடு சைடுல கூட்டு வந்துக்கிறான். மேட்ரு என்னன்னா, இந்த ரோடு பெருசா இருக்குங்களடா, கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஹைட் அப்படி எப்படி இருக்குமா போல இருக்கு. அதனால யாரும் அப்படி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கல்ல. வண்டி எடுத்தோடனே பறக்கிறது தான் ஆசைப்படுறானுங்க இப்போலாம். ஒரு புலி பேர் இந்த ரோட்ல இவங்க ஏறி வந்து இவங்க வாழ்றாங்கன்னா பெரிய ஆளுங்க தான்டா இவங்களாம். பைக்கு தான். இந்த வண்டிலாம் எப்படா ஏறி வந்துச்சு இதுல? அது பொறுமையா ஏறினே இருக்கும். அது பின்னாடி வந்தா வச்சுக்கா செத்த நல்ல வருது. மலைவாழ் மக்கள் என்ன வேணும் உனக்கு? எல்லாத்தையும் கேப்சர் பண்றேன். ஐயோ, முடிஞ்சு மோர கட்ட நீ ஆஃபே பண்ணு. தண்ணியில முக்கினா கேமரா வீடியோ எடுக்குமாடா? எடுக்கும்டா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தது. ஆமா, அங்க இருந்து கீழே வர வரைக்குமே கால்வாசி டேங்க் தான் அதுல வந்து காமிச்சது இண்டிகேஷன். ஓகேவா, மேலே ஏறுந்தல பாதி டேங்க் ஆயிடுச்சு. இல்லடா, அது சென்சார் அப்படி இப்படி இருந்திருக்கும்டா. அப்படி ஸ்டெடியா வந்தா ஒரே ஃப்ளோல இருந்தான்னு வச்சுக்கோ, நேராக காமிக்குமா? ஆமாம், நேராக காமிக்குமா. ஆமாம், கரெக்டு தான் அது. ஏன்னா பைக்லேயே நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். சென்னையில் பெட்ரோல் போட்டு ஆம்பூரில் போய் இறங்கும்போது ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு வண்டி நிப்பாட்டோன்னு பார்த்தோன்னா 3 பாயிண்ட் குறைஞ்சிடும். ஆனால் இது இதே மாதிரி தான் அதுவும் இருக்குமாடா சொன்னீங்க ஸ்டீப் ஏறுறதுலாம்? ஆமாடா. எதுரா இன்னொரு வழி சொன்னானே. அப்புறம் இது அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மேலே ஏறிச்சு, அந்த மாதிரி இருக்காது. மற்றபடி இந்த மாதிரி தான் இருக்கும். யாரா அந்த பையன்? அந்த பையன் யாரா அந்த பையன்? அந்த பையன் ஒரு வரையா மேலே வந்துட்டோம்டா. இன்னும் ரூமுக்கு இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்கு? 1 கிலோமீட்டர் சொன்னார். 1 கிலோமீட்டரா? எஸ். ஓகே. ரைட்டு. ரைட்டா? ஆரஞ்சு கேப் ரெஸ்டாரண்டா? இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கு எங்க? நம்ம போகிற இடத்துலையே. ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குப்பா. நம்ம ஊர்ல இருந்து இங்கே வந்துட்டு கொடைக்கானல்லாம் இந்த டைம் இன்னும் சூப்பராக இருக்கும்டா. அது ரொம்ப தூரமாக இருக்கே. நான்லாம் வந்து அந்த இது கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக அந்த விஜய் சித்து வாட்டர் ஃபால்ஸில் போய் ஸ்லைடு பண்ணணும்னு நினச்சேன். வீட்டுக்காரனுங்க ஆக்டிவால போலாம் பாத்தியா ஒருத்தன் எப்படி போனா? ட்ரிபிள்ஸ் அதுவும் எல்லாம் லோக்கல் பசங்களாக இருப்பாங்க. ஆண்டி எப்படி வந்து பாரு. ஒரு கையை விட்டு ஏன் கஷ்டப்பட்டு வச்சுங்கிறாரு? திருப்பி தான் வச்சுக்கோங்க அங்கேயே. ஏன் திருப்பி? இல்லை கரெக்டாக அங்கே வரணும்ல. கரெக்டாக ஆட்டோலையா? வெல்கம் டு ஏரோபோர்ட்.
பைசன் வர்றான். இதோடா இதானே பைசனடா, ஆமா நம்ம ஊர் பைசன்டா. இந்தியா பைசன். ஏற்காடு பைசன் நான் சாப்பிட்டோமே. சாப்பிட்டாங்க. அபாயகரமான மலைகள் மெதுவாக செல்லவும். ஏய் ஷபிகே கித்தனா பில் ரா? 960. அதான் போட்டிருப்பல இதுல. ஓகேடா. இல்ல போடுறேன் இரு. 960 அதிகமா தெரியற மாதிரி ஃபீல் ஆகுது. ஷபிகே நம்ம சாப்பிட்டது வந்து எவ்வளோ நானு? 3 நான் 240. பட்டர் சிக்கன் 240. சூப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் 300 ஏதோ இருந்தது. ஓய்யோ, ரேட் ஜாஸ்தி இல்ல? ரொம்ப ஜாஸ்தி. ஃப்ரைட் ரைஸ் 300 ரொம்ப ஜாஸ்தி. ஃப்ரைட் ரைஸ் அந்த பீஸே இல்லடா, ஒரு டிஃபரெண்டா இருந்ததுடா அது. ஜிஞ்சர் அதிகமாக இருந்ததுண்ணா. பிச்சி போட்ட கோழி சொல்லுவாங்க தெரியுமா? டேய் இங்க பாருடா, பலாப்பழம்டா. ஏய் அதான் நீ கேட்ட அந்த பிங்க் கலர் இதுதானடா? இதோ பிங்க் கலர். நாட்டு பேரிக்கா இருக்குது நிறைய. கஸ்டமர் கேர் தான் வந்து அப்படி சொல்றீங்க, அது கஸ்டமர் கேர் தான்ட்டு. நம்பரை பார்த்தாலே நம்பர் பார்த்தாவே தெரியல. அப்படியா? ஐயோ நம்ம தாண்டி வந்துட்டோம்டா. ஆட்டோப்பா ஊரு. செவுடு திருப்பிக்கலாம். இடம் இருக்கு. கஸ்டமர் கேரை விட்டு பார்த்துட்டு இதை ஸ்கை வியூ ரெஸ்டாரண்ட். என்னடா பேரு ஷபிகே? டிராகன். அந்த கண்ணகனா காணுமே. டிராகன் தெரியாது ப்ரோ. அந்த வரேன் பாரு. அதுக்கு நான் நிற்க மாட்டானே. நீ பைக் கறனதானே நீ இப்பியா? தான் வர வேண்டாம் நானு. ஆ? அந்த மாதிரி இடத்துல. இப்போ ஒரு காரன் வரான் பாரு. அவன் நிப்பானா சொல்லு. நிற்க மாட்டான். கூட வண்டி ஓடுறான்னு தெரியல. திரும்ப சொல்லுங்க. ஏய் எங்க ஃப்ரண்ட்ல போற? சார் ஐயோ ஃப்ரண்ட்ல. பைத்தியம்னா வாய மூடுங்கடா. இவனுங்க வேற. இவனுங்க என்ன பீதியை கிளப்பி விடுறானுங்க. அவனும் நிக்க மாட்டான். மாங்காய் மண்டைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வண்டி வருது. இந்து வரணும்னு தெரியல. புல்லட் எடுத்து போறான் பாரு புல்லட். இது ஒழுங்கா சொல்றா டேய். இது பெரிய ரோடா இருந்தது. இதுக்கப்புறம் பெரிய ரோடு கிடையாது. ஆமா. தான் ஏத்தணும். அது பாரு டிராகன் ரெசார்ட். எங்கடா இருக்கு அந்த ரெசார்ட்? இதோ இங்க முன்னாடி. நோ பார்க்கிங் போர்டு மாதிரி இருக்குது பாருங்க. பிரச்சனைதா? உள்ள இறங்கு. எங்க பள்ளம் இல்லையடா? ஐயோ அங்கிள் அங்க இருக்கு பாருங்க ப்ரோ. அது மேல எங்கடா இருக்கு? மேல ஆப்போசிட்ல மேல பாருங்க, அந்த எல்லோ கலர் டேங்க். ஆமாண்டா. சரி போ. நான் பாக்குறதுக்கு முன்னாடியே இருக்கு பாருங்க வீடியோ. இதெல்லாம் வாங்கலையா? இதெல்லாம் வாங்கலையாவா? என்னடா ஏண்டா அவனை பார்த்தா நம்ம செஞ்சுக்கிட்டு தானே ஓனர், இங்கே கிடையாதுடா. செஞ்சுக்கே ஓனர் வேண்டாம் நானு. பரவாயில்லையே, ஸ்லோப்பு பயங்கரமா இருக்கே. 3 கூட்டம் வந்தது. பட்டர்ஃப்ளை பாத்தீங்களா? சூப்பரா எவ்வளவு பட்டர்ஃப்ளை ஏத்துறீங்களா? என்ன? ஆமா என்ன சொல்லு. பட்டர்ஃப்ளை. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்றது. நிறைய இருக்குடா பட்டர்ஃப்ளை. அப்படிலாம் அழுத்தாதீங்க ப்ரோ. பட்டர்ஃப்ளை நெஸ்டாண்டா ஏதோ. தனியாக ஏற்றி கொண்டீரா சொல்லிக்கிற டிராகன் இருக்கீங்க. டிராகன் எங்க அங்கே ஒரு நாய் ஒன்று கொடுத்துருக்கேன். பட்டர்ஃப்ளை எங்க வரலாம்? அப்படியே கழுத்து அப்படியே ஒரு வண்டு இருக்குடா கழுத்துல. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அப்படியே வண்டு அடிச்சு. ஏய் வண்டுடா, ரத்தம் குடிக்கிறா, குண்டா இது இருக்கு. இறங்கிடுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம ஏற்காடில் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் இதுதான் போல். உள்ளே போயிட்டு பார்ப்போம். நிறைய பட்டர்ஃப்ளை இருக்குப்பா. அவன் உள்ளே போயிட்டானா? அவன் ரூமை பார்க்கறது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லன்ற மாதிரி பார்க்க மாட்டீங்களாடா? 2 மாடி ஏறி வர மாதிரி ஆகிடுச்சேடா. ஷபா. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ரூம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் படுத்துட்டு கீழே போய் ஆட வேண்டியதாண்டாடி.